வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் ஃபேக்டரி. மோசஸ் தன்னோட கையில இருந்த குச்சியை ஆகாயத்தை நோக்கி உயர்த்தி காட்டும் போது கீழே ஆர்ப்பரிச்சிட்டு இருந்த சிகப்பு கடல் ரெண்டா பிரிஞ்சு ஒரு மிகப்பெரிய பாதை உண்டாகுது. அது வழியா இஸ்ரேலின் அடிமைகள் எல்லோரும் தப்பிச்சு அடுத்த பக்கம் போறாங்க. ஆனா பின்னாடியே துரத்திட்டு வந்த ஃபிரௌனும் அவனுடைய படை வீரர்களும் மோசஸ் தன்னுடைய கையை பூமியை நோக்கி கீழே இறக்குறதுனால ரெண்டா பிரிஞ்ச சிகப்பு கடல் மறுபடியும் ஒன்று சேர்ந்து ஃபிரௌனும் அவனுடைய படை வீரர்களும் சிகப்பு கடல்ல மாட்டி இறந்து போறாங்க. இப்போ நான் சொன்ன இந்த மெத்தாலஜிக்கல் ஸ்டோரி, அதாவது புராண கதை, மிகப்பெரிய ரிலிஜன் புக்ஸான குரான் அண்ட் பைபிள் ரெண்டுத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. பட் இது வெறும் புராண கதை இல்லை, இது உண்மையிலே நடந்த விஷயம்னு நிறைய பேர் சொல்றாங்க. காரணம், சில 1000 வருஷத்துக்கு முன்னாடியே உருவாக்கப்பட்ட இந்த புனித நூல்களில் சொல்லப்பட்ட ஃபிரௌன் அப்படிங்கிற அந்த ஒரு கொடிய ராஜாவோட பாடியை 1897 அப்ராக்சிமேட்டா 120 வருஷத்துக்கு முன்னாடி கடலுக்கு அடியில் கண்டுபிடிக்கிறாங்க. இதை விட மிகப்பெரிய ஆச்சரியம், அந்த பாடியில இன்னும் சில உள் உறுப்புகள் அழுகாம அப்படியே இருக்கு. இது எப்படி சாத்தியம் ஆகுன்ற கேள்விக்கு அறிவியல் கிட்ட விட இல்லை. ஆனா இந்த புனித நூல்கள் பைபிள் அண்ட் குரான்ல பதில் இருக்கு. அந்த பதில்களை தேடிய பயணம் தான் இந்த வீடியோ. வாங்க தேடலை துவங்கலாம். தான் நம்ம தேடலின் துவக்கம் ஆரம்பிக்குது. 1981 பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் அண்ட் ரிசர்ச்சர் டாக்டர் மோரிஸ் அப்படிங்கிற ஒருத்தர் கடலுக்கு அடியில கண்டுபிடிக்கப்பட்ட ஈஜிப்ட் நாட்டில் பத்திரப்படுத்தி வைக்கப்பட்டிருந்த கிங் ஃபிரௌனோட பாடியை ரிசர்ச்காக பிரான்ஸ்க்கு வரவழைக்கிறாரு. வரலாற்றிலேயே மிகப்பெரிய ராஜா, எகிப்தோட கடைசி ராஜாவான ஃபிரௌனோட பாடிக்கு பிரம்மாண்ட மரியாதை செலுத்தப்பட்டதுக்கு அப்புறம் தான் நாட்டுக்குள்ள பாடியை கொண்டு போறாங்க. இதுக்கப்புறம் ப்ரொஃபசர் மோரிஸ் இந்த பாடியை ப்ராப்பரான எல்லா ரிசர்ச்க்கும் உட்படுத்தி சோதனை செய்யறாரு. அந்த சோதனையில பிரான்ஸோட மிகப்பெரிய ஆர்கியாலஜிஸ்ட், ஆஸ்ட்ரோனாமிக்கல் சயின்டிஸ்ட்னு எல்லா ஆராய்ச்சியாளர்களும் டாக்டர் மோரிஸ்க்கு உதவி பண்ண முன் வராங்க. ஆனா சோதனையோட முடிவில் டாக்டர் மோரிஸால இன்னும் எப்படி இந்த பாடியில இருக்கிற உள் உறுப்புகள் அழுகாம இருக்குன்னு கண்டுபிடிக்கவே முடியல. அப்பதான் இவரோட ரிசர்ச்க்கு உதவி பண்ணிருந்த சக ஆராய்ச்சியாளர் என்ன சொல்றாருன்னா, முஸ்லிம்ஸோட புனித நூலான குரான்ல சொல்லப்பட்டது படி எகிப்தோட கடைசி கொடுமக்கார அரசனான ஃபிரௌனோட பாடியை பஞ்சபூதங்களான நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம்னு இந்த 5மே ஏத்துக்காது. அதனாலதான் ஃபிரௌனோட பாடி இன்னும் அழுகாம இருக்குன்னு அவர் சொல்றாரு. பட் உடனே டாக்டர் மோரிஸ் இருந்துகிட்டு இதெல்லாம் அறிவியலுக்கு எதிர்மறையா உருவாக்கப்பட்ட கட்டுக்கதைகள், இதெல்லாம் நம்ப முடியாதுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் டாக்டர் மோரிஸ் இன்னும் தீவிரமா உண்மையை கண்டுபிடிக்க ஆராய்ச்சியில இறங்குறாரு. ஆனா எவ்வளவு முயற்சி பண்ணியும் மோரிஸால இந்த குழப்பத்துக்கான கன்க்ளூஷனுக்கு வரவே முடியல. கடைசியா அந்த சக ஆராய்ச்சியாளர் சொன்னபடி அப்படி என்னதான் மன்னன் ஃபிரௌனை பத்தி குரான்ல சொல்லப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கலான்னு குரான்ல ஃபிரௌனோட கதை துவங்குற அந்த முதல் பக்கத்தை டாக்டர் மோரிஸ் படிக்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம தேடலை கொஞ்சம் இங்கேயே நிறுத்தி வச்சு டாக்டர் மோரிஸோட கண்கள் வழியா ஊடுருவி ஃபிரௌனோட கதையை நாமளும் தெரிஞ்சுக்கலாம். ஃபிரௌன் பிரம்மாண்ட எகிப்திய பேரரசோட மிகப்பெரிய சர்வாதிகார ராஜா. இரக்கமே இல்லாம இஸ்ரேலோட எல்லா மக்களையும் அடிமைப்படுத்தி உண்ண உணவு கூட சரியா தராம கொடுமைப்படுத்திட்டு வரான். அது மட்டும் இல்லாம ஃபிரௌன் கடவுள்களை என்னைக்குமே மதிச்சது கிடையாது. உலகத்துல இருக்கிற எல்லா மக்களும் தன்னையே கடவுளா வணங்கணும்னு எல்லாரையும் கட்டாயப்படுத்தி வணங்க வைக்கிறான். இதனால கடவுள்கள் ஃபிரௌனுக்கு ஒரு சாபத்தை அளிக்கிறாங்க. கடவுள்களை தீண்ட மறுக்கிற ஃபிரௌன் இந்த உலகத்துல இருக்கிற பஞ்சபூதங்கள் என்னைக்குமே உன் உடலை தீண்டாதுன்னு, அதாவது நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் என்னைக்குமே உன்னை ஏத்துக்காதுன்னு ஒரு சாபத்தை கடவுள்கள் ஃபிரௌனுக்கு அளிக்கிறாங்க. ஆனா இதை எதையுமே பொருட்படுத்தாத ஃபிரௌன் நாட்டுல இன்னும் அடிமைகளை கொடுமைப்படுத்தி அவங்களோட ரத்தத்தால தன்னோட கல்வெட்டுகள், உருவ சிலைகள் எல்லாத்தையும் பதிச்சுட்டு வரான். இப்படி எல்லாமே கிடைச்ச ஃபிரௌனுக்கு எவ்வளவோ மனைவிகளை திருமணம் செஞ்சும் குழந்தை மட்டும் பிறக்கவே இல்லை. மன்னன் ஃபிரௌனுக்கு ஜோசியம் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. அப்படி ஒரு நாள் தன்னோட எதிர்காலத்தை பத்தி ஜோசியத்துல பார்க்கும்போது ஃபிரௌனுக்கு ஒரு உண்மை தெரிய வருது. இன்னும் சில நாட்கள்ல தன்னோட ராஜ்யத்துல பிறக்க போற ஒரு ஆண்மகனால தான் தன்னோட மரணம் நிகழ போகுதுன்னு அந்த உண்மையை ஃபிரௌன் தெரிஞ்சுக்கிறான். இதனால பயந்து போன ஃபிரௌன் துளி கூட மனசுல ஈரம் இல்லாத அந்த எகிப்திய ராஜா அந்த குறிப்பிட்ட நாள்ல எகிப்துல பிறக்கிற எல்லா ஆண் குழந்தையையும் கொல்ல உத்தரவிடுறாரு. அதே மாதிரி அதே நாள்ல கடவுளால ஆசீர்வதிக்கப்பட்ட மோசஸ் அப்படின்ற பெயருடைய ஆண் குழந்தை எகிப்துல பிறக்கிறான். தன் குழந்தையை கொல்ல ஃபிரௌனோட ஆட்கள் வர்றதை தெரிஞ்சுக்கிட்ட மோசஸோட அம்மா பிரிய மனசே இல்லாம தன்னோட மகன் மோசஸை கூடையில வச்சு நைல் நதியில விட்டுறாங்க. நைல் நதியோட அரவணைப்புல பயணம் செய்யற மோசஸ் கடைசியா ஃபிரௌனோட அரண்மனையில அரசியார் குளிக்கிற இடத்துக்கு வந்து சேர்றான். கூடையில என்ன இருக்குன்னு பார்த்த உடனே மோசஸோட தெய்வீக முகத்தை பார்த்து ராணி மயங்கி போறாங்க. குழந்தை இல்லாத தனக்கு கடவுள் கொடுத்த வரமா அரசி நினைச்சுக்கிட்டு
ஃபிரானோட அனுமதியோட மோசஸ் அரண்மனையிலே வளர்க்குறாங்க. ஆனா அப்போ ஃபிரானுக்கு தெரியாது தன்னோட காலனை தான் வாழுற அரண்மனையிலே வளர்க்குறோன்னு. நாட்கள் ரொம்ப வேகமா நகருது. மோசஸ் தன்னோட இளமை பருவத்தை எட்டும் போது ஒரு கட்டத்துல ஃபிரானுக்கு மோசஸ் தான் தன்னோட சாவுக்கு காரணமா இருக்க போறான்னு தெரிய வருது. தான் வளர்த்த மகன்னு கூட பார்க்காம மொத்த படைகளோட மோசஸை கொல்றதுக்காக ஃபிரான் கிளம்பி போறான். இதை தெரிஞ்சுக்கிட்ட மோசஸ் கடவுளின் கட்டளைப்படி மொத்த இஸ்ரேலின் அடிமைகளையும் திரட்டிக்கிட்டு நாட்டை விட்டு தப்பிச்சு ஓடுறான். பின்னாலேயே எகிப்தின் கடைசி ராஜா ஃபிரான் தன்னோட படைகளோட துரத்திட்டு வரான். இவங்க இப்படி ஓடிக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் நாங்களும் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன உங்க பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கோம். இதனால இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம தமிழ் ஃபேக்டரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜோக்ஸ் அபார்ட், பேக் டு தி டாபிக். நீண்ட நேர ஓட்டத்துக்கு அப்புறம் மோசஸ் இஸ்ரேலின் அடிமைகளோட சிகப்பு கடலை வந்தடைகிறான். இதுக்கப்புறம் தப்பிச்சு போக நிலப்பரப்பு இல்லாததுனால எல்லா அடிமைகளும் மோசஸை பார்த்தபடி நிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து ஃபிரானும் அங்க வந்து சேர கடைசியா மோசஸ் ஃபிரானுக்கு ஒரு எச்சரிக்கையை விடுறான். ஃபிரான், இதுவரைக்கும் நீ செய்த பாவங்கள் போதும். இப்போ இஸ்ரேலின் அடிமைகளை இங்கிருந்து போக விடு. உனக்கான தண்டனையை மனமாற ஏத்துக்கோன்னு மோசஸ் சொல்றான். ஆனா இதை எதையுமே ஃபிரான் கேட்க தயாரா இல்ல. வேற வழி இல்லாம கடவுளோட உத்தரவுப்படி மோசஸ் தன் கையில இருந்த தடியை ஆகாயத்தை நோக்கி உயர்த்தின உடனே சிகப்பு கடல் ரெண்டா பிரிஞ்சு அடிமைகளுக்கு வழிவிடுது. மோசஸும் அடிமைகளோடு சேர்ந்து பயணிச்சு சிகப்பு கடலோட மறுபக்கத்தை அடைகிறான். பின்னாடியே துரத்தி வந்த ஃபிரானும் அவனுடைய படை வீரர்களும் மோசஸ் தன்னோட தடியை கீழே இறக்குனதுனால ரெண்டா பிரிஞ்ச சிகப்பு கடல் மறுபடியும் ஒன்னு சேர்ந்து தண்ணியில மாட்டி இறந்து போறாங்க. இப்படியா டாக்டர் மோரிஸ் ஃபிரானோட கதையை படிச்சு முடிக்கிறாரு. குரான்ல சொல்லப்பட்டிருந்த ஒரு சில விஷயத்தை தான் நாம இப்போ கதையா பார்த்தோம். ஆனா மொத்த கதையையும் முழுசா படிச்ச டாக்டர் மோரிஸ் இப்போ கிடைச்ச ஃபிரானோட பாடியில ஐடென்டிஃபை பண்ண விஷயங்கள் எல்லாம் அப்படியே குரான்ல சொல்லப்பட்டிருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு போறாரு. ஃபைனலா டாக்டர் மோரிஸ் மனசுல மித்தாலஜிக்கும் சயின்ஸுக்கும் இடையே இருந்த போராட்டத்துல ஜெயிக்கிறது நம்ம மித்தாலஜி தான். எஸ், குரான்ல சொல்லப்பட்டது போலவே பஞ்சபூதங்கள் ஃபிரானோட பாடியை ஏத்துக்காததும் கடல்ல ஃபிரானோட பாடி கிடைச்சதும் கதையோட ஒன்றி போன இப்ப கிடைச்ச ஆதாரங்களும் 1400 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட குரான் மேல டாக்டர் மோரிஸ்க்கு மிகப்பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்துது. இதன் காரணமா டாக்டர் மோரிஸ் முஸ்லீமா கன்வெர்ட் ஆகுறாரு. கேட்கும் போதே 1400 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட புனித நூல்ல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் உண்மையிலே நடந்திருக்கிறதுக்கு இவ்வளவு ஆதாரங்கள் இருக்குன்னா நம்மளை சுத்தி இருக்கிற புனித நூல்களான பைபிள், குரான், பகவத்கீதையில சொல்லப்பட்ட விஷயங்கள் உண்மையிலே நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்கான்னு நம்மளை யோசிக்க வைக்குது. இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு இப்போ என்ன தோணுது? மித்தாலஜில சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள் உண்மையிலே ஹிஸ்டரியில நடந்திருக்க வாய்ப்புகள் இருக்கா? உங்களோட கருத்துக்கள் இங்க வரவேற்கப்படுகின்றன. இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் என்னால முடிஞ்ச வரை இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி சின்ன வீடியோவா மேக் பண்ணி சொல்லியிருக்கேன். ஆனா இந்த வீடியோ பார்க்குற நீங்க இந்த கதையை ரொம்ப டீப்பா தெரிஞ்சவங்களா இருக்கலாம். நாங்க ஏதாச்சும் சொல்ல தவறி இருந்தா இல்ல தப்பா சொல்லி இருந்தா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. தென் இன்னொரு விஷயம், இந்த வீடியோவை நாங்க மேக் பண்ண முக்கிய காரணம் நம்ம சேனலோட ஒரு தீவிர ஃபேனான இவங்க தான். இந்த டாபிக்கை பத்தி பேசுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. தீவிர ஃபேன்னு நம்ம இங்க மென்ஷன் பண்ணியே தான் ஆகணும். அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிகள். இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸோட அடுத்த தேடலில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது தமிழ் ஃபேக்டரி. நன்றி.